யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். 5 men can do a work in 36 days. First sentence. If the ratio of the efficiency of a man and a woman is 3:1. So the second step. Then find how many days will take 5 men to complete the same work. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 5 men அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஒர்க் ஈக்குவல் டு m இன்டூ டி இன்டூ ஹெச் இன்டூ இ. ஒர்க் டோட்டல் ஒர்க் அப்படின்றது என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் மேன் எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்க, டேஸ் எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சாங்க, அவங்களுடைய எஃபிஷியன்சி, அதாவது 1 day ஒர்க். எஃபிஷியன்சின்றது பர் டே ஒர்க், 1 day ஒர்க்ல நம்ம எவ்வளோ பண்ணாங்க அப்படின்றது, இதுதான் டோட்டல் ஒர்க். இப்போ இங்க என்ன பண்றாங்க, 5 women. அப்போ இங்க மென்னுக்கு பதிலாக அங்க என்ன இருக்காங்க, உமன் இருக்காங்க. உமன் வந்து 5. அதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்துடலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ ஆஃப் தி எஃபிஷியன்சி ஆஃப் men and women. men is to women ஓட எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன சொல்லிருக்காங்க, 3:1 அப்படின்றாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து 3:1. இதை நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 5 women. அப்போ உமன் வந்து 5. டேஸ் எவ்வளோ, 36 days. இங்க ஹவர்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா, இல்ல. அப்போ ஹவர்ஸ் வந்து நோ மேட்டர். எஃபிஷியன்சி இப்போ நம்ம உமனுக்கு தானே பார்த்தோம், அப்போ உமனுக்கு எஃபிஷியன்சி 1. நெக்ஸ்ட், ஹவு மெனி டேஸ், எத்தனை டேஸ். 5 men, எத்தனை men இருக்காங்க, 5 men. டேஸ்க்கு நேரா கொஸ்டின் மார்க். கம்ப்ளீட் த சேம் ஒர்க், அதனால தான் இந்த சேம் ஒர்க்ன்றதுக்காக தான் நம்ம இங்க ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். சேம் ஒர்க், இது ஒரு இவங்க பண்ண ஒர்க்கு, இப்ப மென்னு பண்ற ஒர்க்கு, சேம் ஒர்க்கு எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இதோட எஃபிஷியன்சி வேணும். யாரோட, மென்னோட எஃபிஷியன்சி. மென்னோட எஃபிஷியன்சி எவ்வளவு, 3. ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுது, நம்பர் ஆஃப் பீப்புள், டேஸ், ஹவர்ஸ், எஃபிஷியன்சி. இப்போ மென் அப்படின்னா இங்க என்ன, நம்பர் ஆஃப் மென். இங்க வந்து உமன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் உமன்ஸ்ன்றது 5. அவங்க எவ்வளவு டேஸ் ஒர்க் பண்ணாங்க, 36. அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளவு, உமனோட எஃபிஷியன்சி 1. ஸோ அதுதான் இவங்களோட டோட்டல் ஒர்க். பட் இங்க வந்து சேம் ஒர்க்னு கொடுத்ததுனால ஈக்குவல் பண்றோம். அதுக்கப்புறம் இங்க வந்து மென், நம்பர் ஆஃப் மென், நம்பர் ஆஃப் மென் 5. அவங்களோட டேஸ் தான் கேக்குறாங்க. இப்போ மென்னோட எஃபிஷியன்சி 3. அப்போ சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ இந்த ஈக்குவல் டு இந்த ரெண்டு பக்கமும் மல்டிபிளேஷன் இருக்கிறதுனால நம்ம அப்படியே கட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா 5க்கு 5 அப்படியே கட் பண்ணலாம் இல்லையா. அப்புறம் 3 12. அப்ப நம்மளுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு, வெறும் 12 இருக்கு. இந்த பக்கம் கொஸ்டின் மார்க். அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 12. அதான நம்மளுக்கு ஆன்சர். தட் இஸ் வாட் யுவர் ஆன்சர் இஸ். ஸோ 12 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ வெரி சிம்பிள். அடுத்த சம் பார்க்கலாம். A certain number of men. A certain number of men na எவ்வளவு men தெரியல. Can complete a task. ஒரு டாஸ்க் 50 daysல முடிக்கிறாங்க. First statement. ஓகேவா, 50 days. Second statement, if there are 5 men more. 5 men more na என்ன அர்த்தம்னா plus 5. Then it can be finished in 10 days less. -10. இது plus 5 இருக்கிறத விட. How many men are there? இதுதான் கொஸ்டின் இல்லையா. சோ இங்க இப்போ நம்ம எப்படி போடலாம், நமக்கு தெரியும் ஒர்க் ஈக்குவல் டு m இன்டூ டி இன்டூ ஹெச் இன்டூ இ. ஒரு ஃபுல் ஒர்க்னா நம்பர் ஆஃப் men, நம்பர் ஆஃப் டேஸ் they are working, நம்பர் ஆஃப் hours per day they are working, எஃபிஷியன்சி பர் டே ஒர்க் how much. இதான் நமக்கு தெரியும். இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்ப நம்பர் ஆஃப் மென், இவங்க வந்து எத்தனை மென்னே தெரியல. சோ அதுதான் நம்மளுக்கு தெரியல இல்லையா, நம்பர் ஆஃப் மென் தெரியாது. கேன் கம்ப்ளீட் ஏ டாஸ்க், ஒரு டாஸ்க 50 days. அப்ப டேஸ்க்கு 50. ஹவர்ஸ் கொடுக்கல அந்த ஸ்டேட்மெண்ட்ல. சோ ஹவர்ஸ் ஈக்குவல் அர்த்தம். எஃபிஷியன்சி இங்கேயும் பாருங்க மென் தான். அதுக்கு அடுத்து என்ன கேக்குறாங்க, அடுத்ததும் என்ன, there are 10 men. மறுபடியும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மென். அப்ப மென்னுக்கு மென் எஃபிஷியன்சி ஈக்குவல். அப்ப எஃபிஷியன்சி டசன்ட் மேட்டர். சரி, இது ஒரு சிச்சுவேஷன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல if there are 5 men more. அப்போ
எக்ஸ்ட்ரா 5 men இருக்காங்க. இப்ப நம்ம வந்து இங்க m ன்னு வச்சுக்கலாம். men இருக்கிறத m கொஸ்டின் மார்க் பதிலா m. அப்போ m plus 5. So m ன்னு வச்சுக்கிட்டோம்னா m plus 5. 5 men more. It can be it என்ன அதே ஒர்க். அதனால தான் நம்ம இங்க வந்து சேம் ஒர்க்ன்றதுனால தான் நம்ம என்ன பண்றோம் ஈக்குவல் டு போடுறோம். அங்கேயும் a task itனா சேம் ஒர்க் அதே ஃபுல் ஒர்க். finished in 10 days. இங்க என்ன டேஸ்? இங்க மென்னுக்கு போட்டாச்சு m plus 5. 10 days less. நல்லா புரிக்கணும், வெறும் 10 days இல்ல, 10 days less. அப்போ ஏற்கனவே எவ்வளவு டேஸ்? 50. அப்போ இதுல இருந்து 10 மைனஸ் பண்ணாதான் இங்க, அல்லது இங்க இருந்து மைனஸ் சைடு போட்டா எவ்வளவு? 40 இல்லையா? சோ இதான் நம்மளுக்கு 10 days லெஸ்ன்றாங்க பாயிண்ட். சோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது இது வந்து 40m பிளஸ் 200. இந்த பக்கம் என்ன வரும்? 50m 50m இல்லையா? 50 நல்லா போட்டேன் 50m. இப்போ இதுல இருந்து 50m மைனஸ் 40m ஈக்குவல் டு 200 எவ்வளோ? 10m ஈக்குவல் டு 200. ஸோ இந்த பக்கம் 0 கட் பண்ணா இங்க, அப்போ m ஈக்குவல் டு 20. ஸோ நம்பர் ஆஃப் men required வந்து 20. வேர் இஸ் த ஆன்சர்? ஹியர் இட்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளவு மென்னு தெரியல, அதான் சர்டன் நம்பர், எவ்வளவு நம்பர் தெரியாது. அவ்வளவு எவ்வளவு டேஸ்? 50 days ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏ ஒர்க், இது ஒரு ஃபுல் ஒர்க். இந்த ஒர்க் பார்த்துக்கோங்க, இந்த ஒர்க்ல MDHE சார் டி தான் போட்டீங்க, ஹெச் காணும் ஈ காணும்னா ரெண்டுத்துக்குமே மென்னு தான். அப்போ ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் எஃபிஷியன்சி தான். இந்த பக்கம் ஈக்குவல், இங்க ஏதாவது எஃபிஷியன்சி போட்டா அந்த பக்கம் எஃபிஷியன்சி போட்டா கட் ஆயிடும். அதனால நோ நீட் டு எஃபிஷியன்சி கொடுக்கல. ரேஷியோ ஏதாவது கொடுத்தாங்களா? போன கணக்குல நம்ம பார்த்தோம்னா எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்திருந்தாங்க. அப்போ அதுல இருந்து எஃபிஷியன்சி நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். இங்க எஃபிஷியன்சி கொடுக்க நாட் நெசசரி. அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் தேர் ஆர் 5 men கிடையாது, 5 men more. அப்படின்னா ஏற்கனவே உள்ளவங்க கூட எக்ஸ்ட்ரா 5 men more. இது பிராக்கெட் போடணும், அதான் முக்கியமான விஷயம். பிராக்கெட் போடல மீனிங் மாறிடும். 5 men more it can be, ஏன் நம்ம ஈக்குவல் டு போடுறோம்? அதே ஒர்க் ஈக்குவல் டு போட்டுட்டு finished in 10 days கொடுத்திருந்தாங்கன்னா வெறும் 10 போட்டுக்கலாம். 10 days கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம வெறும் 10 போட்டுக்கலாம். ஆனா 10 days less அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 நாள் கம்மியா முடிக்கிறாங்க. எதுல இருந்து 10 நாள் கம்மியா? ஏற்கனவே 50 நாள், அதுல இருந்து 10 நாள் கம்மியா முடிக்கிறாங்க. அப்போ 40. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஈக்குவேஷன்ல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணாம வரும். சோ இதுல இருந்து நம்ம மென்னை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தோம்னா we get it and finally we get the answer 20. See